வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக 26/9/2024 இன்றைய நாளுக்கான நட்சத்திர பலன்கள் என்ற வரிசையின் கீழ் உங்களுக்கு நட்சத்திரங்கள், உங்கள் பிறந்த நட்சத்திரங்களுக்கான பலன்களை வழங்க இருக்கிறேன். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லணும். அப்போ தான் நம்ம கொடுக்குற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலில் இதுவரை 5280 சப்ஸ்கிரைபாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கு நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் குழுமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க, இன்றைய நாளுக்கான நட்சத்திரங்களுக்கு பலனை இப்போது வழங்க இருக்கிறேன். வாருங்க, வீடியோக்குள்ளே போகலாம். மேஷ ராசியில் உள்ள நட்சத்திரங்களுக்கான பலன். அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க. அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மேலதிகாரிகளின் அலுவலகத்தில், உங்கள் அலுவலகத்தில் மேலதிகாரியோட ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும். உங்களுக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை கிடைக்கக்கூடிய நாளாகவும் தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து சந்தோஷம் காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ரிஷபராசி. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு தேவையை நீங்கள் இன்னைக்கு பூர்த்தி செய்யக்கூடிய நாளாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான தன்மையால் பணம் வரவு வாய்ப்பு இருக்குங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்திகள் இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கு. மிதுன ராசி. அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. இந்த மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி தன்மை, அந்த தன்மையிலிருந்து இன்னைக்கு மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருள் வரவு இன்னைக்கு வாய்ப்பு இருக்குங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாரை அனுசரித்து கொஞ்சம் செல்வது நல்லதுங்க. கடகராசி. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 2. அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழம்பிய மனது தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சிக்கல்ல இருந்து உங்களுக்கு விலக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் அடைகிறதுக்கான வழிவகை உங்களுக்கு தெரிய வரும். சிம்மராசி. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில அரிய பொருள்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டுங்க. பூர்வ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்ட இடத்துல உதவி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதுமையான எதுவும் உங்களுக்கு எல்லா வகையிலும் புதுமை எதுவோ அதை தேடுவீங்க. இன்னைக்கு புதுமை புதுமை புதுமைன்னு தேடுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு. கன்னிராசி. அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுவதற்கு இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு உண்டுங்க. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சித்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல் ஏற்படும், அதனால நன்மையும் உண்டுங்க இன்னைக்கு. துலாம் ராசி. அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் அடர் பச்சை நிறங்க. சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாரின் உதவி கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தியும் அனுகூலமான பலனும் கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும். விருட்சிக ராசி. அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு.
விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாம் மாறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தொழில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபினான்ஸ் விஷயத்தில் இருந்த நெருக்கடி மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தனுசு ராசி. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு இன்னைக்கு உங்களுக்கு உத்தமம். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு செய்தொழில் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மன திருப்தி ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மகர ராசி. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் எண்ணப்படி உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சகோதரனின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். சகோதரனின் ஆதரவு கிடைக்கிறதுனால உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாய் வழி சொந்தங்களால் ஆதரவு உண்டுங்க. கும்பராசி. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவு நெருக்கம் ஏற்படும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றத்தால் ஆதாயம் காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மீனராசி. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய சிந்தனையால் லாபம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணத்தால் நன்மை உண்டு. சிலருக்கு ஆதாயமும் கிடைக்கும். ஆக அனைத்து ராசி நட்சத்திர அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஈசன் துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்தில் இருந்து. வாழ்க நலமுடன்.